அது மக்கள் மத்தியில் கொண்டு போகணும்னா அது ஒரு சர்ச்சையாகும். சர்ச்சையாச்சுன்னா அப்பயாச்சும் இந்த கனிம வளங்கள் கொள்ளையடிப்பதை தடுக்க முடியுமா? இப்படிதான் ஒரு சிந்தனையை பார்க்கணும். அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பிடிச்சி அவனை அடித்து அந்த வீடியோவை திமுகவே வெளியிடுதுன்னா எவ்வளோ ஆணவம். புகார் கொடுத்து ஒரு காவல்துறையோடைய அனுமதியோடு அந்த இடத்திற்கு போயிருந்தா அவர்கள் மீது இந்த தாக்குதல் நடந்திருக்காது இல்லையா? அதான் சொல்றேன், புகார் கொடுத்தா எம்எல்ஏக்கு எதிராக புகார் கொடுத்தா பதிவு பண்ணிடுவாங்களா அல்லது காவல்துறை கூட வருவாங்களா? நான் கேட்குறேன். சென்னையில் பேசின சவுக்கு சங்கரும் நம்ம ரெட்பிக்ஸ் ஜெரால்டோ பேசினதை நீங்கள் என்ன பண்ணீங்க? தமிழ்நாடு முழுக்க வழக்கு பதிவு பண்ணிக்கலாம். இப்போ இது அரசு பயங்கரமாக இருக்கு. சவுக்கு சங்கர் தவறு பண்ணார். அவர் வீட்டில் போய் அவர்கிட்ட வீட்டில் எல்லாம் சோதனை பண்ணி கஞ்சா வச்ச மாதிரி ஒரு கேஸ். சரி, அதையும் கூட ஆஃபீஸில் கூட்ட உடைச்சு இருக்கிற கேமரா லியோ என்றவங்கள என்ன கடுப்புன போலீஸுக்கு சவுக்கு சங்கரை அந்த ஆலந்தூர் வீட்டில் கூட்ட உடைச்சு கதவு திறந்து எடுத்துட்டு போன விஷயம். அப்போ நான் அவங்க வந்தாங்க எப்படி இப்படி நடந்துக்கிட்டாங்க என்ற விஷயத்தை அவர் ரெட்ஃபிக்ஸில் உட்காந்து பேசியிருக்காப்புல. அதை காரணமாக வச்சு அவர் மீது ஒரு வழக்கு பதிவு செஞ்சு அவரை கைது பண்ணி இப்போ மறுபடியும் சிறையில் போகிறப்ப இது முழுக்க ஒரு விதமான ஒரு அச்சுறுத்தலை. அது திமுக தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஊடகவியலாளர் தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். இப்போ தொடர்ந்து திமுக மக்களுக்கு சட்ட விரோதமான ஆட்சியை தான் தந்துட்டு இருக்குது, சட்ட விரோதமான செயல்கள் எல்லாம் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கு அப்படின்ட்டு பல புகார்கள் வந்துட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவினர் தொடர்ந்து செய்தியாளர்களையும் யூடியூபர்ஸையும் தாக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்ரீரங்கத்தில் 2 செய்தியாளரையும் ஒளிப்பதிவாளர் நியூஸ் தமிழை சேர்ந்தவர்கள் தாக்கப்பட்டாங்க. எம்எல்ஏ, திமுகவுடைய எம்எல்ஏ. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா லியோ அவர்களை, அதாவது யூடியூப் நடத்திட்டு இருந்த லியோ அவர்கள், சவுக்கு சங்கர் அவர்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இவர்கள் மீது தொடர்ந்து புகாரா வந்துட்டு இருக்கே சார். அதாவது அவங்கள பத்தி அவர்களை குறை சொல்றவர்களை மட்டும்தான் இந்த மாதிரியான கைது நடவடிக்கையை மேற்கொள்றாங்க. இப்போ அப்படி பார்த்தோம்னா திமுகவில் பலர் மேல பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதெல்லாம் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம் சார்? காரணம் என்ன? ஒரு விதமான அரச பயங்கரவாதத்தை திமுக தொடர்ந்து ஏவுது அப்படின்றது தான் பார்க்கணும். அதாவது எப்பவுமே ஒரு ஆட்சி நடக்குதுன்னு சொன்னால் அந்த ஆட்சிக்கு எல்லாருமே ஆதரவாளர்களாக இருப்பாங்கன்னா வாய்ப்பு இல்லை. எந்த ஆட்சி நடந்தாலும் சரி. இது இப்போ மக்களாட்சி மன்னர் காலத்தில் கூட அப்படி தான். மன்னர்கள் காலத்து ஆட்சியை விமர்சனம் பண்ணக்கூடிய நபர்களும் இருப்பாங்க. அவங்கள எப்படி கைது பண்ணி தூக்கிட்டு போய் கழுவு ஏற்றுவாங்களோ அந்த மாதிரி இன்றைக்கி மக்களாட்சி என்ற போர்வையில் நடத்தக்கூடிய அரசுகள், அதாவது கையை ஒடுக்கிறது, அதுக்கப்புறம் அவங்களுடைய நிறுவனத்தை இருக்கக்கூடிய கேமரா இதெல்லாம் தூக்கிட்டு போகிறது, அல்லது கூட்டு போய் கடத்தி வச்சு அவனை கொடுமையாக தாக்குறதெல்லாம் பார்க்கும்போது இது ஏதோ 15-16ஆம் நூற்றாண்டு மன்னர்கள் காலத்து ஆட்சி போல தான் இன்றைக்கி மக்களாட்சி இருக்குது. இதுதான் கொடூரம். இன்றைக்கி சோசியல் மீடியா வளர்ந்துருக்கு. இன்றைய ஜென்ரேஷனில் இருந்தும் கூட இவங்க இப்படி ஒரு கொடூரம் செய்கிறாங்கன்னா, ஒரு காலம் இந்த சோசியல் மீடியாவே இல்லைன்னு சொன்னால் இந்த விஷயம்லாம் மக்களுக்கு தெரியாது இல்லையா? பார்த்தீங்களா? இப்போ அந்த அடிப்படையில் தான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு செய்தியாளர் அவர் என்ன பண்ணுறாரு, ஏற்கனவே அந்த மலர் இது தடை விதிச்சிருக்காங்க. அங்கே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த தடையை மீறி எம்எல்ஏவும் எம்எல்ஏக்குள்ள மகனும் அவருடைய ஆட்களும் தொடர்ந்து அங்கே கனிம வளங்களை கொள்ளையடிப்பதை ஒரு வீடியோவை எடுக்கிறதுக்கு போகிறாரு. நீங்கள் சொல்லலாம், ஏன் வீடியோவை எடுக்க போகிறீங்க? நீங்கள் போய் சட்ட ரீதியாக புகார் கொடுக்கலாமே காவல்துறையில், அல்லது ஆட்சியர்கிட்ட போய் புகார் கொடுத்தா அது நடவடிக்கை எடுப்பாங்களா? புகார் கொடுத்தோடனே காட்டி கொடுத்துரும். இல்ல, புகார் கொடுத்து ஒரு காவல்துறையோடைய அனுமதியோடு அந்த இடத்திற்கு போயிருந்தா அவர்கள் மீது இந்த தாக்குதல் நடந்திருக்காது இல்லையா? அதான் சொல்றேன், புகார் கொடுத்தா எம்எல்ஏக்கு எதிராக புகார் கொடுத்தா பதிவு பண்ணிடுவாங்களா அல்லது காவல்துறை கூட வருவாங்களா? நான் கேட்குறேன். வரமாட்டாங்க. காவல்துறையும் கூட வராது. அந்த புகார் கொடுத்தா இன்னார் புகார் கொடுத்தாருன்னு சொல்லி அடிப்பாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்களோ அல்லது பத்திரிகையாளர்களோ நேரடியாக அங்கே போய் அந்த வீடியோவை எடுத்து அது மக்கள் மத்தியில் கொண்டு போவோம். அது மக்கள் மத்தியில் கொண்டு போகணுன்னா அது ஒரு சர்ச்சையாகும். சர்ச்சையாச்சுன்னா அப்பயாச்சும் இந்த கனிம வளங்கள் கொள்ளையடிப்பதை தடுக்க முடியுமா? இப்படி தான் ஒரு சிந்தனையை பார்க்கணும். அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பிடிச்சி அவனை அடித்து அந்த வீடியோவை திமுகவே வெளியிடுதுன்னா எவ்வளோ ஆணவம் இவங்களுக்கு.
சொல்லுங்கள். அத வேற அவருடைய மகன் வேற அழிக்க பார்த்திருக்காங்க அந்த ஃபுட்டேஜை வேற. அதான் சொல்கிறேன், அது எந்த அளவுக்கு ஆணவம் அது அந்த வீடியோக்கள். ஏன்னு சொன்னால் எங்களை எதிர்த்தா இதாண்டான்னு இல்லை, எங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டே நாங்கள் தான், போலீஸும் நாங்கள் தான், எங்களை எதிர்த்து எந்த மயிரண்டி எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஆணவ போக்கு திமுக காரங்கிட்ட அதிகமாக இருக்குது. சமீபத்தில் கூட இங்கே எழும்பூர் உட்பட்ட ஒரு வட்ட செயலாளர் பிரபாகரன் சொல்லிட்டு அவன் கூட காரில் போய் அவன் பின்னாடி மோதலை, வேற ஒருத்தன் அவனுடைய நண்பரான் காரில் போகிறான்னா அவன் பின்னாடி ஏதோ டச் ஆகிடுச்சா, அதுக்கு அவன் அடிச்சிருக்கான். அதுக்கு இந்த பையன் வந்து நான் போலீஸை கூப்பிட்றேன், 100 கூப்பிட்றேன் அப்படின்னா, அதுக்கு அந்த வட்டச்செயலாளர் பிரபாகரனே வந்துட்டு எவ்வளோ அசிங்கமான வார்த்தைகள் அந்த பையனை ஸோ பேசணுன்னா இல்லைங்க. அப்போது காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்தது? சரி, காவல்துறை கூட நடவடிக்கை எடுக்கல, திமுக என்ன நடவடிக்கை எடுக்கலையே. அப்போது இது சோசியல் மீடியாவில் இவ்வளோ பரபரப்பாக வந்த பிறகு கூட இந்த நிகழ்வு அமைதியாக போயிருக்குன்னு சொன்னால் அரசும் ஆட்சியோ காவல்துறையோ சைலண்ட் மூடில் இருக்காங்கன்னா, இதே நான் செஞ்சிருந்தேன் அந்த வேலையை உடனே பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணியிருப்பீங்களா இல்லையா? அப்போது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படி இல்லை. திமுக காரனுக்கு ஒரு சட்டம், திமுக காரன் இல்லாதவனுக்கு ஒரு சட்டம் அப்படின்ற ஒரு நிலை தான் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் இப்போ வந்து ஒரு செய்தியாளரை கூட்டு போய் எந்த அளவுக்கு கொடுமையாக தாக்கியிருக்காங்க சொல்லுவோம். இல்லை சார், இப்போ திமுகவை தட்டி கேட்குற இடத்துல இப்போ யாரு தான் இருக்கிறா சார்? இப்போ அதிமுக இருக்கா, இல்லை எது மற்ற எதிர்கட்சிகள் இருக்குதா சார்? இல்லை, எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சோசியல் மீடியா சமூக செயற்பாட்டிற்கு அதை மக்கள் மத்தியில் கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டில் வந்து முழுக்க பொய்ன்னு சொல்ல முடியாது. ஏதோ அரசியல் லாபத்துக்காக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை நம்ம பார்க்க முடியாது. இது உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே திமுக ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து ஒரு அட்ராசிட்டி நடக்குது, ஒரு அரசு பயங்கரவாதம் நடக்குது. இப்போ சவுக்கு சங்கர் ஒரு வீடியோ பேசினப்பல ஒரு போலீஸ் ஆஃபீஸரை பற்றி பேசியிருக்காப்புல, அல்லது சில பெண்கள் போலீஸை பற்றி பேசியிருக்காரு. அதுக்காக வந்து வழக்கு தொடுக்கலாம், கைது பண்ணலாம். இது வந்து நார்மல், நம்ம கைது பண்ணது தப்பு, வழக்கு தொடுத்தது தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அதுக்காக என்ன பண்ணுவது, ஒரு குற்றம் பல தண்டனை கொடுக்க முடியாது. அது இந்திய அரசியல் சட்டத்திலே அப்படி இல்லை, ஒரு குற்றத்துக்கு பல தண்டனை. இப்போ இங்கே ஒரு கொலை நடக்குதுன்னா ஒரு கொலை வழக்கு தான் பதிவு செய்ய முடியும். தமிழ்நாடு முழுக்க இதுக்கு கொலை வழக்கு பதிவு செய்ய முடியாது, இருக்கா இல்லைங்களா? ஆனால் சென்னையில் பேசின சவுக்கு சங்கரும் நம்ம ரெட்பிக்ஸ் ஜெரால்டும் ஃபிளிக்ஸ் ஜெரால்டும் பேசினதை நீங்கள் என்ன பண்ணீங்க, தமிழ்நாடு முழுக்க வழக்கு பதிவு பண்ணிக்கலாம் இல்லையா? இப்போ இது வந்து அரசு பயங்கரமாக இல்லை. அப்போது என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு வழக்குக்கும் போயிட்டு வரணும், ஒவ்வொரு வழக்குக்கும் ஜாமீன் வாங்கணும், ஒவ்வொரு வழக்குக்கும் வந்து கண்டிஷன் பெயில் போடணும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஆனால் இதுக்கு நீதிமன்றத்துக்கு போனால் நிற்காதுன்றது போலீஸுக்கும் தெரியும், அரசுக்கும் தெரியும். இருந்தாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இவங்களை வந்து அலைக்கழிப்போம். அப்போ இதுதான் வந்து சட்டத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய ஆட்சியா நான் கேட்குறேன். அப்போ இது எவ்வளோ அட்ராசிட்டி? இதை கண்டிப்பாக இதை நீங்கள் தட்டி கேட்க வேண்டிய இடத்துல வந்து நீதிமன்றம் தானே சார் இருக்குது. நீதிமன்றம் என்ன பண்ணுறது, ஒரு குறிப்பிட்ட அதுக்கு தான் தட்டி கழிக்க முடியும். நீதிமன்றங்களில் வந்து யார் வந்து இப்போ அதாவது அரசு தரப்பு வழக்கினுடைய வாதத்தை தான் 70% நீதிபதிகள் ஏற்றுக்குவாங்க, 30% வாதத்தை தான் வந்து எதிர்த்தரப்பு இதுவை ஏற்றுக்குவாங்க. ஏன்னு சொன்னால் சட்டம் ஒழுங்கு, நம்ம நீதிபதி நம்ம எதுவும் நியாய நீதின்னு பேசி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துச்சுன்னா அது நம்ம இப்போ காரணமாக ஆகிடக்கூடாதுன்றதுக்காக நீதிபதிகள் அதுதான் அரசு தரப்பு வழக்கு நேரடியாக கேட்பான். அப்போ அரசு தரப்பு என்ன பண்ணுதுன்னு சொன்னால் ஒன்றுமில்லாத விஷயத்தை கூட பெருசாக ஊதி இவர் வந்து அப்படி இப்படி அது பண்ணுறாரு இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பொய்யான தகவல்களை நீதிமன்றத்துக்கு கொடுக்குறாங்க. சில நீதிமன்றங்கள் கூப்பிட்டு வச்சு கொட்டும் கொடுக்குறாங்க. இப்போ சவுக்கு சங்கருக்கு குண்டாஸ் போட்டாங்க, குண்டாஸ் போட்டது தவறுன்னு சொல்கிறாங்க, அடுத்த நாளே இன்னொரு குண்டாஸ் போடுறாங்க. அப்போது நீதிமன்றத்தில் வந்து தமிழக காவல்துறையை கூப்பிட்டு கொட்டி அனுப்புனாலும் ஆனால் காவல்துறை மறுபடியும் அந்த தவறு தானே செய்யுது. சரி, சவுக்கு சங்கர் தவறு பண்ணார், அவர் வீட்டில் போய் அவர்கிட்ட வீட்டில் எல்லாம் சோதனை பண்ணி கஞ்சா வச்ச மாதிரி ஒரு கேஸ், சரி அதையும் கூட போக்க ஆஃபீஸை வந்து பூட்டை உடைச்சி இருக்கிற கேமரா, ஹார்ட் டிஸ்க்கு, இது கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் வாரிட்டு போனீங்க. சரி, இது ஃபிளிக்ஸு அவர் வீட்டில் போய் அதேமாரி, சரி ஃபிளிக்ஸ் வீட்டில் போய் ஒரு வழக்கு, நானும் பல வழக்கு சந்தித்தேன், ஒரு வழக்கு சம்மந்தமாக போகிறாங்கன்னு சொன்னால் அந்த வழக்கு சம்மந்தமான ஆவணங்கள் இருந்தால் தான் அங்கேருந்து எடுக்கணும். அதை விட்டுட்டு மற்ற விஷயங்கள் கோடி ரூபாய் இல்லை 100 கோடி ரூபாய் இருந்தால் கூட அதை கைத்து விடக்கூடாது. என்ன பண்ணணும், இப்படி ஒரு 100 கோடி ரூபாய் இந்த இடத்துல இருக்குது, நாங்கள் இந்த விசாரணைக்கு வந்தோம், இவ்வளோ பணம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறைக்கு தான் இவங்க டைரெக்ஷன் கொடுக்கும்போது தவிர இவங்க பையில் போட்டு எடுத்துகிட்டு வர முடியாது, இருக்கா இல்லைங்களா? இவங்களுடைய வழக்கு சம்மந்தமாக தான் பண்ண முடியும். ஆனால் ஃபிளிக்ஸ் ஜெரால்டு வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறாங்க, அவர் மனைவி பேரில் வாங்கி வச்சு இந்த இடம் டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதெல்லாம் என்ன ரைட்ஸுன்றது?
நீ அப்போ வந்து பிளிக்ஸை வந்து கைது பண்ணது சட்டத்தின் அடிப்படையில் இல்லை, அவர் ஒரு விதமான ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுன்ற அடிப்படையில் தான் நீங்கள் கைது பண்ணியிருக்கீங்க. அப்போது இதுதான் வந்து தொடர்ந்து இப்போ அதை தொடர்ந்து தான் இப்போ என்ன ஆகுது, சவுக்கு சங்கர் வந்து ஏதோ ஒரு தயாரிப்பாளரை பற்றி பேசினார், தப்பாக பேசினார். அந்த தயாரிப்பாளர் மற்றும் அவர் சார்ந்தவங்க வந்து சவுக்கு மீடியாவில் வந்து பேசுனாங்க. பேசும்போது அவர் வந்து எங்ககிட்ட இந்த காசை பிடிக்கிட்டாரு, எங்களை எட்டி உதச்சார், அசிங்கமாக அதுதான் புகார் இருக்குல்ல. அந்த புகார் எடுப்பது தான் சவுக்கு சங்கர், மாலதி எல்லாம் வந்து கடந்த மாதம் கைது பண்ணாங்க. அது வீட்டில் பூட்டை உடைச்சி அது தீயணைப்பு படைகள்லாம் வந்து வந்து பண்ணாங்களா இல்லையா. இப்போ அந்த வழக்கில் தான் இப்போது லியோ வந்து கைது பண்ணியிருக்காங்க. லியோ அப்போ அங்கே சார் இப்போ லியோ அவர்கள் வந்து அவர்களுடைய ஊடகத்தில் ஒர்க் பண்ணலையே சார்? இல்லை, அப்போது ஒர்க் பண்ணிட்டு இருந்தாப்புல. அதாவது அவங்க வரும்போது லியோவும் இருந்தாப்புலையா, புரியுதுங்களா உங்களுக்கு? லியோவும் இருந்தாப்புல. என்ன கடுப்புனா போலீஸுக்கு, சவுக்கு சங்கரை வந்து அந்த ஆலந்தூர் வீட்டில் வந்து பூட்டை உடைச்சி கதவு திறந்து எடுத்துகிட்டு போன விஷயம் அப்போ நான் வந்து அவங்க வந்தாங்க, வந்து எப்படி நடந்துக்கிட்டாங்க அந்த தயாரிப்பாளர்னு சொல்லக்கூடிய நபர்கள்ன்ற விஷயத்தை அவர் வந்து ரெட்ஃபிக்ஸில் உட்காந்து பேசியிருக்காப்புல. லியோ நான் இருந்தேன் அப்படின்னு. அதை காரணமாக வச்சு அவர் மீது ஒரு வழக்கு பதிவு செஞ்சு அவரை கைது பண்ணி இப்போ மறுபடியும் சிறையில் போட்டிருக்காங்க. அப்போ இது முழுக்க ஒரு விதமான ஒரு அச்சுறுத்தலை. அதாவது திமுகவை எதிர்த்து போலீஸ் எதிர்த்து யாருமே பேசக்கூடாது, நாங்கள் என்ன பண்ணுறோமோ அதுதான் கரெக்ட் அப்படின்ற ஒரு அடிப்படையிலே வந்து கொண்டு போகிறாங்க. பார்த்தீங்களா, இது ஒரு தவறான முன்னுதாரணம். இந்த செயலெல்லாம் வந்து ஒரு தவறான முன்னுதாரணம். ஏன்னா ஆட்சி நிலையானதல்ல, ஆட்சிகள் மாறும்போது காட்சிகள் மாறுச்சுன்னா உங்களுக்கு இதே நிலை வந்துன்னா அப்போ வந்து ஊடக சுதந்திரம், கருத்து சுதந்திரம், மயிர் சுதந்திரம், வட்ட சுதந்திரம் எல்லாமே கத்துவீங்க. கண்டிப்பா சார். இப்போ லியோ அவர்கள் மீது வேற எந்த மாதிரியான வழக்குகள்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க சார்? இப்போதைக்கு கைது பண்ணது அந்த வழக்கு மட்டும்தான் கைது பண்ணியிருக்காங்க. பட் ஏற்கனவே வந்து 2-3 வழக்கு அவர்கிட்ட இருக்குது. அவர் ஏபி எடுத்திருந்தார், அது ஒன்றும் இல்லை. இப்போ இந்த வழக்குக்காக கைது பண்ணி இதுக்கு ஜாமீனில் வந்துடுவார், அவ்வளோதான். கண்டிப்பா சார். இப்போ இந்த மாதிரி தொடர்ந்து திமுக அரசு சட்டவிரோதமான செயல்களை செய்யறாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா திமுகவினர் வந்து சொல்றாங்க, இப்போ ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கக்கேடு இல்லை அப்படின்னா தனி மனிதனுடைய ஒரு தவறு சட்ட ஒழுங்குல வராது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் பலரும் சொல்றாங்களே, இதை எப்படி சார் ஏத்துக்கிறது? இல்லை, தனி மனிதனுடைய தவறு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராது தான். தனி மனிதன் ஒழுக்கக்கேடு வந்து அவனை சார்ந்ததுன்றது போகலாம். பட் அதுவே வந்து எப்படின்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆகாதுன்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு தனி மனிதன் தான் ஒரு பெண்மணியா பாலியல் வன்புணர்வு செய்யும் போது அது மிகப்பெரிய அளவுல பேசும் பொருளாக்கி எதிர்கட்சிகள் திமுகவுடைய ஆட்சி சரியில்லை, சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. அதை தான் சொல்றேன். அது தனி மனிதர்கள்னு சொல்லிட்டு நம்ம அதை கலந்து போக முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மனைவி இருக்கா, கணவன் இருக்காங்க. மனைவி வந்து அடுத்தவங்க கூட தொடர்பு வச்சுக்கிட்டு ஒரு கள்ள உறவு வச்சிருக்காங்க, அல்லது கணவன் அடுத்தவங்க கூட கள்ள உறவு வச்சு, இது தனி மனித உரிமையில் தான் வரும் உதாரணத்துக்கு. பட்டு அதை கணவன் வச்சிருந்த அந்த கள்ள உறவை கண்டிக்கிறதுக்காக மனைவி தன்னை சார்ந்தவங்களை கூப்பிட்டு போய் அது ஒரு பிரச்சனை பண்ணுறது. உடனே அவங்க வந்து இவங்களை, அப்போ இதுவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தானே வரும், புரிதுங்களா இல்லையா? இப்போ அதாவது அதை 2 பேரும் செஞ்சாங்க, வெளியே தெரியல அப்படின்னா அது தனி மனித இதுவாகிடும். பட் 2 தரப்பு குடும்பத்தாரும் இதை எதிர்த்து ஃபைட் பண்ணும்போது அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான் வரும். எதுவுமே சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு வராதுன்னு சொல்ல முடியாது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை கூட சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறி பல வழக்குகள் இருக்கா இல்லைங்களா? ஆக்சுவலாக கணவன் மனைவி பிரச்சனை, ஆனால் அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. ஏன்னா 2 தரப்புலையும் மோதிக்கிட்டு அது கடைசியாக 2 ஊரும் மோதிக்கிட்டு இப்படியெல்லாம் வரலாறு இருக்குது. அதனால் வந்து 2 பேருடைய தவறு அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க பண்ணுற இது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலாம் வராதுன்னு. ஆனால் திமுகவினர் தொடர்ந்தும் இந்த குற்றச்சாட்டை ஆங்காங்கே ஒரு தனி மனிதனுடைய தவறுகளெல்லாம் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையோட சேர்க்கிறாங்க. சட்ட ஒழுங்கு சட்டம் சரியில்லை. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வந்து தனி மனிதன் பிரச்சனையா? ஒரு தலித் சமூகத்தினுடைய ஆளுமை, தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர், அவர் படுகொலை வந்து அது சட்டம் ஒழுங்கில் வராதா? அது தனி மனித பிரச்சனையா? அஜித் குமாருடைய கொலை வந்து தனி மனித பிரச்சனையா? 10 காவலர்களுக்கு இல்ல தனி மனித பிரச்சனையா? கண்டிப்பா
இப்போ கூட சமீபத்தில் மல்லிகைப்பட்டினத்தில் ஒரு பள்ளியில் வந்து தன்னுடைய காதலி ஆசிரியராக இருக்காங்க, காதலியை வந்து கொடுமையான முறையில் கொடூரமான முறையில் கொலை பண்ணியிருக்கான். கொலை பண்ணுறது பெருசு இல்லை, அதுவும் பள்ளியில் பல மாணவருக்கு மத்தியில் அந்த கொடுமையாக வந்து கொலை பண்ணுறான் பார்த்தீங்களா. அப்போ அவனா இல்லை, அவன் கூட போதை என்ற வஸ்து அவங்களுக்குள்ளே போயிருக்கு. அதனால தான் அப்படி ஒரு கொடூர செயலை அவன் அரங்கேற்றான். இல்லைன்னு சொன்னால் என்னடா இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படியே இருந்தாலும் குத்திட்டு ஓடிடுவான், இல்லை அப்படி இல்லை, அப்படி கொடுமையாக வந்து கொலை பண்ணுறான்னா அப்போ அதுக்கு பின்னாடி போதை இருக்குது. அப்போ போதை யாருடைய ஆட்சியில் புழக்கத்தில் இருக்குது? திமுக ஆட்சியில் இருக்குது. அப்போ இருக்கும்போது இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராதா? ஆனால் காதலி தான் பிரச்சனை. பட் இன்றைக்கி இதெல்லாம் நடக்குதா இல்லைங்களா? இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி கற்பழிக்க இது பண்ணிவிட்டு இன்னும் சில பேருக்கு நீ போகணும் அப்படின்னு அவன் சில இதெல்லாம் கொடுக்குறான். பட் அந்த மாணவியுடைய வாக்குமூலம் தான் அது சாட்சி. எப்போவுமே வந்து விக்டிம்ஸுடைய வாக்குமூலம் வந்து நீதிமன்றங்களும் சரி, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரும் மஸ்ட்டு, அதாவது இதுவாக பார்த்துக்கோங்க, அது வந்து முக்கியமாக பார்ப்பாங்க. அப்போ பாதிக்கப்பட்ட பெண்ணே சொல்கிறா, அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் 10 வருஷம் தண்டனை கொடுத்துங்க. அதே பாதிக்கப்பட்ட பெண்ணு தானே சொன்னால், சாருன்னு சொல்லிட்டு இன்னும் 4-5 பேர்கிட்ட நீ போகணுன்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு ஃபோனில் பேசினாருன்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இல்லை, அவர் ஃபோனை நாங்கள் சர்ச் பண்ணோம், அந்த ஃபோனில் வந்து ஃப்ளைட் மோடில் இருந்தது ஒன்று. ரெண்டாவது, நாங்கள் வந்து ஏர்டெல் அதிகாரிகளை கூப்பிட்டு நாங்கள் நீதிமன்றத்தில் வந்து சாட்சி சொல்ல வச்சோம். அப்புறம் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் அனுப்பி அந்த அதிகாரிகள் வந்து சாட்சி சொல்ல. ஏன் அந்த நாய் 2 ஃபோன் வச்சு பேசினான்னா, 3 ஃபோன் வச்சு ஏதோ ஒரு ஃபோனில் பேசியிருந்தா? ஒரு ஃபோனில் தான் பேசணுன்றது என்ன நம்பிக்கை? யாருக்கிட்டே ஃபோனில் பேசணுன்றது தான் இந்த பொண்ணு சொல்லுது இல்லைங்களா? ஒரே ஃபோனில் 2 சிம் வச்சுருக்கலாம். ஒரு சிம் கார்டை நோட்டில் போட்டு இன்னொரு சிம் கார்டில் பேசியிருக்கலாம். அப்போது காவல்துறை அவசர அவசரமாக என்னன்னு சொன்னால், அது யார் அந்த சார் அந்த அளவுக்கு போகக்கூடாது. இதோட முடி வழக்க அவசர அவசரமாக 6 மாதத்துலேயே 3 மாதத்தில் வந்து தண்டனை கொடுத்து பாருங்கள். தமிழ்நாட்டிலே வந்து இப்படி ஒரு வழக்குக்கு தண்டனை கொடுத்து அதிவேகமாக தண்டனை கொடுத்து நாங்கள் மட்டும்தான். அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்து மிக்க நன்றி சார்.